அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 27/3/2025 ஆகிறது. நேற்று நாம் அறிவித்தபடியே இலங்கையில் மழை பெஞ்சிருக்குங்க. அதாவது நேற்று நாம் அறிவித்தபடியே தெற்கு இலங்கையில் பரவலான கனமழை, கேரளா குறிப்பாக வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கேரளா முழுவதுமே நாம் அறிவித்தபடியே கனமழை அப்படிங்கிறது பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க. நீங்கள் வந்து இறுதி வரைக்கும் கேட்டால் மட்டுமே உங்களுக்கு புரியும். வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி, உங்கள் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யுமா பெய்யாதா, இந்த ஆண்டு மழை காலங்கள் எப்படி இருக்கும், எல்லாமே நான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன். உங்கள் மாவட்டம் முழுவதும் நான் மழை பெய்யுமா பெய்யாதா அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. அதாவதுங்க, தற்பொழுது கேரளாவில் மழை பெய்யுது, இலங்கையில் மழை பெய்யுது. அதாவது கேரளா முழுவதும் மழை பெய்யலை, கேரளாவில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மழை பெய்யுது. அதே போல் இலங்கையில் கூட வடக்கு இலங்கையில் மழை இல்லை, தெற்கு இலங்கையில் மட்டும் தினசரி மழை அப்படிங்கிறது பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதற்கான காரணங்கள் என்ன, நம்ம தமிழகத்தில் ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது, நம்மளுக்கு இப்போ மழை பெய்ய மாட்டேங்குது, ஆனால் இலங்கையில் மழை பெய்யுது, கேரளாவில் மழை பெய்யுது. ஸோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதற்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது காற்றுடைய வழித்தடம், அதாவது காற்று பார்த்திங்கன்னா அரபிக்கடல் காற்று தற்பொழுது ஈரான், மஸ்கட்டு, ஓமன் அந்த நாடுகளிலிருந்து அந்த அரபிக்கடல் காற்று அப்படிங்கிறது அரபிக்கடலில் இறங்கி அது கொஞ்சம் அது ரொம்ப தொலை தூரத்திலிருந்து வரும். அப்படிங்கிற போது அந்த காற்றில் ஈரப்பதம் மிகுந்த காற்றாக மாறும். அதாவது ரொம்ப தொலை தூரத்திலிருந்து கடலில் பயணித்து ஒரு காற்று வந்துச்சுன்னா அது ஈரப்பதம் மிகுந்த காற்றாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீராவியே கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு வரும். இதனால தான் அந்த அரபிக்கடல் காற்று அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவு மழை தரும், ஆனால் நீராவி கொஞ்சம் ஓரளவு பெற்றிருக்கும். இதனால் அங்கிருந்து வரக்கூடிய காற்றால், குறிப்பாக அரபிக்கடல் காற்றால் கேரளாவில் மழை கொடுக்குதுங்க. இந்த கேரளாவில் நுழையும் போது, இப்போ கேரளா பக்கம்னா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான மலை தொடர்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரளா அப்படிங்கிறது முற்றிலுமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், உயரமான மலைகள், உயரமான மரங்கள் இதெல்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த அரபிக்கடல் காற்று வரும்பொழுது அந்த மழை தடுக்கப்பட்டு மரங்களால் குளிர்விக்கப்பட்டு கேரளாவில் மழை கொடுக்குதுங்க. இதாங்க காரணம். இப்போ கேரளாவில் மழை பெய்வதற்கு முழுக்க அரபிக்கடல் காற்று காரணங்க. அப்புறம் இலங்கையில் மழை பெய்வதற்கு முழுக்க இந்திய பெருங்கல் காற்றும் கிழக்கு காற்றும் காரணம். அதாவது ஓரளவு நீராவி பெற்ற காற்று இந்திய பெருங்கல் காற்று, அதிக அளவு நீராவி இருக்கும், ஆனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக தான் நுழையுது. இதனால தான் தெற்கு இலங்கையில் மழை பொழிவு. ஆனால் வடக்கு இலங்கையில் ஒதுக்கிருச்சு, இலங்கையில் பாதி இடத்துல மழை பொழிவுங்க. அதாவது இலங்கையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிரிச்சோம்னா, ஒரு கோடு போட்டு பிரிச்சோம்னா இந்த பக்கம் மழை, அந்த பக்கம் மழை இல்லை. இதுதான். சரிங்க, இப்போ நம்ம தமிழகத்தில் எப்போ தான் மழை எதிர்பார்க்கலாம், மழை வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அதாவது வட மாவட்ட மக்கள், டெல்டா மாவட்ட மக்கள், தென் மாவட்டம் இதுவரைக்கும் மழை இல்லாத இடங்களுக்கும் மழையே பெய்யாத மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக மழை கண்டிப்பாக பெய்யும். ஆனால் இப்போ கிடையாதுங்க. இந்த ஒரு வாரம் மழை இருக்காது. இந்த ஒரு வாரம் பெரும்பாலும் இருக்காதுங்க. இன்றைக்கி தேதி 27 தான், 28 இப்படி தான் இருக்கும், 29, 30, 31 இன்னும் ஒரு 5 நாள். ஆனால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த பரவலான மழை அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே நிச்சயமாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு படிப்படியாக நம்ம தமிழகத்தில் தீவிரமடைகிறது. இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்குங்க. ஆனால் இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா மழை பெரும்பாலும் இருக்காது, பெரும்பாலும் வாய்ப்புகள் கிடையாதுங்க. மழை இருந்துச்சுன்னா, மழை பெய்தால் அது நீலகிரியில் பெய்யும், அப்படி இல்லைன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில் மேற்கு பகுதி,
தென் மாவட்டம் மேற்கு பகுதி, அதாவது இந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தினமும் இருக்கிறது. அங்கே மட்டும் மழை பெய்யும், கேரளாவில் மழை பெய்யும், அதுக்கப்புறம் தெற்கு இலங்கையில் மழை பெய்யும், அதுக்கப்புறம் நீலகிரியில் கூட நேற்றைக்கு மழை தான். நீலகிரி, அதே போல் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, கேரளாவில் தினமும் மழை உண்டுங்க. கேரளா மலையில் முழுவதுமே வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மழை அப்படிங்கிறது தொடரும். அதே போல் நம்ம தமிழகத்தில் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் முழுவதும் மற்றும் வட மாவட்டம், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள்ளே ஒரு வலுவான சுற்றுமழை காத்திருக்கிறது. கண்டிப்பாக இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல மழை கொடுக்கும், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஏப்ரல் மாதம் பெரும் மாற்றம் இருக்குது. அது ஏப்ரல் மாதம் வரக்கூடிய மாதங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான வானிலை மாற்றங்கள் ஏற்படலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல உலக வானிலை ஆய்வாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த புயல் உருவானால் அது வந்து எதை நோக்கி நகரும், தமிழகம் நோக்கி வருமா, அப்படி இல்லைன்னா தெற்காந்திரா ஒடிசா நோக்கி போகுமா, இதான் தற்பொழுது கேள்வி. அது வந்து இன்னும் உருவாகவே இல்லை. ஆனால் வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக அந்த சுழற்சி அப்படிங்கிறது உருவாகி அது அப்படியே தீவிரமடைந்து வடமேற்கு திசை நோக்கி நகருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உயரழுத்தம் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம பக்கம் வரும். அப்போ உயரழுத்தம் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வடக்கு நோக்கி தான் போகும். பெரும்பாலும் கோடை புயல் அப்படின்னா வடக்கு நோக்கி தான் போயிருக்கு. நம்ம தமிழகம் நோக்கி வரணும்னா அது வந்து ஒரு சுழற்சியாக வரலாம், அப்படி இல்லைனா ஒரு தாழ்வு மண்டலமாக கூட வரலாம், ஒரு வாய்ப்பாக இருக்குது. நம்ம தமிழகம் நோக்கி வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 50% மட்டுமே வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு சிறிய நிகழ்வாக இருந்துச்சுன்னா வரும், அப்படி இல்லைனா உயரழுத்தம் அங்கே வந்து குறைவாக இருக்குது, இதை வந்து ஒரு புயலாக மாறிடுச்சு அப்படின்னா அது நிச்சயமாக வடமேற்கு திசை நோக்கி தான் நகரும். எனவே இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அது வந்து புயல், தீவிர புயல்லாம் நம்ம நோக்கி வராது. அது வந்து பெரும்பாலும் அது புயலாக மாறினால் அது வந்து வடக்கு நோக்கி தான் நகரும். பெரும்பாலும் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை தான் நம்ம வந்து பயப்படணும். இப்போ வடகிழக்கு பருவமழை காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புயல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தெற்கு அந்த மாதிரி ஒரு புயல் உருவாகுது அப்படின்னா அது நிச்சயமாக தமிழகம் நோக்கி தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து கோடை காலம் அப்படின்னால கோடை காலத்தில் எப்போதுமே ஒரு புயல் உருவானா ஏப்ரல், மே மாதங்களில் அது நிச்சயமாக வடக்கு இல்லைனா வடமேற்கு திசை நோக்கி தான் நகரும். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வும் புயலாக மாறினால் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அது அப்படியே வட இந்திய பக்கம் போகும். ஒருவேளை ஒரு சிறிய நிகழ்வாக இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு நோக்கி வரும். எனவே யாரும் கவலைப்படாதீங்க. இந்த புயல் உருவாகும் போது இது வந்து உருவாகிடுச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புயல் உருவாகுது அப்படின்னா காற்று அப்படியே திசை மாற்றணும். இப்போ வந்து வடமேற்கு வெப்ப காற்று வரல, இது வரைக்கும் வடமேற்கு வெப்ப காற்று அப்படிங்கிறது வரல. ஆனால் இந்த புயல் உருவாகும் போது என்னாகும், இந்த வடமேற்கு வெப்ப காற்று அப்படியே வட இந்தியா வழியாக அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படியே குவிக்கப்படும். அப்படிங்கிற பொழுது ஈரப்பதம் மிகுந்த காற்று நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவில் அந்த புயல் உருவாகும் பொழுது காற்றோடைய குவிதல் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இதனால் அந்த புயல் உருவாகும் போது ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு மேலே தான் உருவாகுது. அப்படி உருவாகும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஈரப்பதம் காற்று வந்து காற்று குவிதலை ஏற்படுத்தும். நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் காற்று குவிதலை ஏற்படுத்தி இடியுடன் கூடிய கனமழை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வந்து புயலாக மாறினாலும் நம்ம தமிழ்நாட்டிற்கு மிகவும் சிறப்பான மழை கொடுக்கும். இது நிச்சயமாக நடக்கும். நாம் அறிவித்த ஒன்றுதான், இது புயலாக மாறினாலும் புயலாக மாறாவிட்டாலும் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி. இது புயலாக மாறினாலும் கவலைப்படக்கூடாது. இது புயலாக மாறிச்சு அப்படின்னா காற்று வந்து ஒரு 5 நாள் இல்லைனா ஒரு 4 நாள் அப்படியே வீசிகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது கரை கடக்கும் வரைக்கும் அப்படியே வீசிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கரை கடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம தமிழகத்தில் இடிமலை அப்படிங்கிறது பரவலாக மாறிவிடும். இது வந்து புயலாக மாறினாலும் புயலாக மாறிவிட்டாலும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல மழை கொடுக்கும். எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். ஸோ அடுத்து வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் மிகவும் அதிகமான வெப்பம் காணப்படுங்க. ஏன்னா நேற்றைக்கே பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் கடுமையான வெயில் காணப்பட்டது. இன்றைக்கு மதிய நேரத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க. நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். குறிப்பாக மதியம் 12 மணி முதல் பிற்பகல்
3 மணி வரைக்கும், இப்போலாம் 5 மணி வரைக்கும் கூட அதிகமான ஒரு வெயில் தான். நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தாம்பரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக இன்றைக்கு வந்து 40 டிகிரி தொடலாம். காஞ்சிபுரம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு 40 டிகிரி இன்றைக்கி வந்து தொட வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கும் 40 டிகிரி தொடலாம் வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களுக்கும் அதிகபட்சமாக 39 டிகிரி அப்படின்னு 40 டிகிரி வரை கூட தொடலாம். பெரும்பாலும் இன்றைக்கி வந்து வெப்பம் அதிகரிக்குங்க. இன்றைக்கி வந்து 40 டிகிரி தொட போகுதுங்க. எல்லா இடங்களுக்கும் 30 டிகிரிக்கு மேலே தான். குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் 39 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து அடிக்கலாம். நிச்சயமாக 33 டிகிரியே அதிகமான ஒரு வெயில் தான். அப்படிங்கும் பொழுது 39, 40 டிகிரி பார்த்திங்கன்னா மிக அதிகமான வெயில். நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். குறிப்பாக உள் மாவட்ட மக்கள் மிகவும் கவனம். அதாவது சேலம், அரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அந்தியூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், கோயமுத்தூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல், நத்தம், வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம், அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி, நாங்குநேரி, தஞ்சாவூர், திருச்சி இந்த உள் மாவட்ட மக்கள் மிகவும் கவனம். இன்று 40 டிகிரி சில மாவட்டங்களை தொட்டுவிடும். எல்லாருமே கவனமாக இருக்கவும். மதிய நேரத்தில் விவசாயிகள் வேலை பார்க்கும்பொழுது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டில் வந்து கொண்டு போங்க. அதேபோல் விவசாயிகள் வயலில் வேலை பார்க்கும்பொழுது கவனமாக வேலை பாருங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் வந்து பொறுமையாக வேலை பாருங்கள். தண்ணீர் குடிச்சிட்டு வேலை பாருங்கள். நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இந்த ஒரு வாரம் வெப்பநிலை அப்படிங்கிறது மிகவும் அதிகரித்து காணப்படும். ஏப்ரல் முதல் வெயிலும் அதிகமாக இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான மழை பெய்யும். இந்த வருஷம் வெயிலும் அதிகமாக இருக்கும், மழை பொழிவும் அதிகமாக இருக்கும். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. நம்ம அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அறிவித்தபடியே மழை அப்படிங்கிறது கேரளாவில் பெய்யுது, இலங்கையில் பெய்யுது. நம்ம தமிழ்நாட்டிற்கு நம்ம அறிவித்தபடி மழை வரும். இப்போ வந்து 2 இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யுது. அது தெற்கு இலங்கையில் மழை பெய்யுது. இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா நீலகிரி, அந்த மேற்கு தொடர்ச்சி மழை பெய்யுது, தினமும் மழை பெய்யுது. ஸோ அந்த மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன நான் வந்து சொல்லியிருக்கேன். எனவே நிச்சயமாக இது வரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் வட மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் ஒரு 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் அது 2 வாரம் பார்த்திங்கன்னா மழை இருக்குது. வட மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு வாரம் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு. அதே போல் மேற்கு மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு. திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி நிச்சயமாக மழை எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் கோயமுத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, தேனி, தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழை பகுதியில் கண்டிப்பாக மழை உண்டுங்க. எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும், கவலை வேண்டாம். ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் கேரளாவில் மட்டுமே மழை பெய்யும். இன்றைக்கி வந்து எங்கெங்கே மழை பெய்யுமா, இலங்கையில் மழை பெய்யும் நேற்று போல். அதே போல் இன்றைக்கும் கேரளாவில் மழை பெய்யும். நீலகிரியில் மழை பெய்யும், கோயமுத்தூர் மேற்கே மழை பெய்யும், ராஜபாளையம், கடையநல்லூர், பெரும்பாலும் தென் மாவட்டம் மேற்கு கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தென் மாவட்டத்தில் மட்டும் மழை பெய்யும். கேரளாவில் மழை பெய்யும் போது நம்ம தென் மாவட்டம் இந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகாசி, தென்காசி, ராஜபாளையம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடி மின்னல் தாக்கம், இடியோட சத்தம் கேட்கும். கவனமாக இருங்க. நீங்கள் வந்து பெரும்பாலும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கேரளா அருகே இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்கள் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. நன்றி. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி.